ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கார்த்திகா. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ராகி பக்கோடா தான் பார்க்க போறோம். கேழ்வரகு மாவுல ஹை புரோட்டீன் கண்டென்ட் இருக்கு. கெட்ட கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுது, டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுது. இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த மாவுல இருக்கு. இந்த ராகி பக்கோடா பண்றது ரொம்ப ஈஸி. அரை மணி நேரத்துல இந்த ராகி பக்கோடா பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பெரிய வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணது, பொடியாக நறுக்குன 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் தனித்தனி பீஸாக கிடைக்கும். இதில் 4 பல் பூண்டு லைட்டாக இடித்து இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கப் ராகி மாவு, இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வெங்காயம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டே எல்லா தண்ணியும் ஊற்றிடாதீங்க. அப்புறம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா பக்கோடா ஆயிலாக இருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு டோவாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு. நான் 1/2 கப்புக்கு குறைவாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து விரல் வச்சு அமுக்கி சின்ன பீஸாக எண்ணெயில் போடுங்க. பெரிய சைஸ் போட்டால் பக்கோடா கிறிஸ்பியாக வராது, சாஃப்ட் ஆகிரும். பக்கோடாவுக்கு ஷேப் முக்கியம் இல்லை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டுருங்க. இப்போது பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம கிறிஸ்பியான ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ராகி பக்கோடாவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ஸ்நாக் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.